பிரைஸ் தி லார்ட். இது பெந்தெகோஸ்தின் பெரோலியின் அனுபவ சாட்சி. மே மாதம். காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டவர். சகோதரி கிறிஸ்டி நாகப்பூர். என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் தெய்வ பக்தி அற்றவளாக தெய்வம் என்று மனிதரால் அழைக்கப்படுகிற யாதொன்றையும் வழிபடாதவளாக வளர்ந்து வந்தேன். ஆயினும் நான் என்னுடைய தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென்று முன் குறித்திருந்த தேவன், நான் அவரை அறியாதிருந்த காலத்திலேயே உலகத்தின் அசுத்தங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து வந்தார். திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் எனக்கு சற்றும் ஆர்வம் இருக்கவில்லை. என் பள்ளி பருவத்தில் நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டேன். காலைதோறும் அங்கு நடத்தப்பட்ட ஜெபங்களில் வாயிலாக ஆண்டவராக இயேசுவை குறித்து நான் அறிந்து கொள்ளலானேன். என் சக மாணவிகள் மூலமாகவும் நான் கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதித்து வந்தேன். கர்த்தராக இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து பின்பு உயிர் தெழுந்தார் என்பதையும், அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இன்றும் ஜெபிக்கிறார் என்பதையும் அறிந்து கொண்ட நான் அது முதல் என் படிப்பின் தேவைகளுக்காக அவரை நோக்கி ஜெபிக்கிறவளானேன். அவர் என் வேண்டுதலுக்கு இறங்கி என் படிப்பை ஆசீர்வதித்தார். என்னுடைய 13வது வயதில் ஒரு நாள் நான் தவறி கீழே விழுந்து விட்டேன். அது நிமித்தம் 5 மாதங்களாக நான் மூச்சு திணறலினாலும் முதுகு வலியினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய பெற்றோர் என்னை பல மருத்துவமனைக்கு கொண்டு சென்று எனக்கு சிகிச்சை அளித்து வந்த போதிலும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. இந்நிலையில் ஒரு நாள் என் சக மாணவிகள் சிலர் டிபிஎம் சபையை சேர்ந்த ஒரு தேவ ஊழியர்களாகிய 2 சகோதரிகளை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவே நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார் என்றும், அவர் சிலுவையில் நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்க்கிறார் என்றும் அத்தேவ ஊழியர்கள் என்னிடம் கூறவே, என்னுடைய சுகத்திற்காக நான் ஆண்டவராக இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தேன். அவ்வேளையில், நீ உன்னுடைய குற்ற குறைகளை என்னிடத்தில் அறிக்கை செய்தால் நான் உன்னை குணமாக்குவேன் என்று என்னோடு பேசுகிற கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அத்துடன் அவர் அதுவரை நான் செய்திருந்த சிறு சிறு தவறுகளையும் என்னுடைய மீறுதல்களையும் எனக்கு நினைவூற்றினார். நான் அவற்றை மெய் மனஸ்தாபத்துடன் அவரிடத்தில் அறிக்கை செய்தேன். அப்பொழுது அவரின் பாவங்களை எனக்கு மன்னித்து இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு அளித்ததுடன் என் நோயை முற்றிலும் குணமாக்கினார். சங்கீதம் 103:3. அது முதல் மாணவிகளுடன் சேர்ந்து அச்சபை ஆராதனைகளில் நான் பங்கு பெற்று வந்தேன். 1990ஆம் வருடம் ஆண்டு எங்கள் ஊரில் நடைபெற்ற சுவிசேஷ கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அக்கூட்டங்களில் பாடப்பட்ட பாடல்களும் அருளப்பட்ட தேவ செய்திகளும் எனக்கு மிகவும் பிரியமாயிருந்த போதிலும், அங்கு குழுமியிருந்த தேவ ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருந்தது எனக்கு விருப்பமாயிருக்கவில்லை. எனவே அக்கூட்டங்களுள் ஒன்றில் நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டு நான் மிகவும் பிரகாசமுள்ள ஒரு ஒளியை கண்டேன். உடன் தானே நான் தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். அந்நேரமே அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவன் என்னை தமது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். என் உள்ளம் தேவ அன்பினாலும் பரலோக சந்தோஷத்தினாலும் நிறைந்தது. அதற்கு பின் நான் தன்னை ஞானஸ்தானம் சத்தியத்தை விளங்கி கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். ஆயினும் நாளடைவில் நான் உலக சிற்றின்பங்களினால் இழுப்புண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றின் பின்னாக செல்ல ஆரம்பித்தேன். எனினும் என்மேல் மாறாத அன்புள்ளவராயிருக்கிற கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டவராக ஒரு நாள் எனக்கு தரிசனமாகி, இன்று நீ மரித்தால் எங்கே போவாய் என்று என்னிடம் கேட்டார். அவரது கனிவான வார்த்தைகள் என்னுடைய செவிகளில் துணித்து கொண்டே இருந்தன. மரணத்துக்கு பின் உள்ள நித்தியமான வாழ்க்கையை குறித்து அவை எனக்கு சிந்திக்க செய்தன. உலகமும் அதில் உள்ளவைகளும் மாயை என்பதை உணர்ந்து கொண்ட நான் நெருங்கொண்ட உள்ளத்துடன் அவரை பற்றி கொண்டேன். அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகிக்கிற அவர் தமது காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டார்.
அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. பின்பு கர்த்தர் மீண்டும் எனக்கு தரிசனமாகி, நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்தபோதே நான் உன்னை எனக்காக பிரித்தெடுத்தேன். நீ என்னுடையவள், நானே உன்னுடைய நாயகர் என்று உரைத்தார். அவரது மகிமையான ஊழியத்தை குறித்தும் என்னை குறித்தும் அவர் அநாதி நோக்கத்தை குறித்தும் நான் அறிந்து கொண்டபோது, அவருடைய அழைப்பிற்கிணங்கி அவருடைய சித்தம் செய்யும்படியாய் 1995ஆம் ஆண்டு நான் என்னை அவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தேன். 1906ஆம் ஆண்டு நான் டெல்லியில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பப்பட்டேன். அங்கு அவர் என்னோடு கூட இருந்து என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அதற்கு பின்னர் 2018ஆம் ஆண்டு முதல் அந்தமானில் பல்வேறு இடங்களில் அவரை சேவிக்க அவர் எனக்கு கிருபை அளித்தார். அந்நாட்களில் அநேக சந்தர்ப்பங்களில் விஷப்பூச்சிகளுக்கும் மற்ற ஆபத்துகளுக்கும் அவர் என்னை தப்புவித்து பாதுகாத்தார். 2022ஆம் ஆண்டு முதற்கொண்டு நாகப்பூரில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வருகிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன். அவருக்கு ஊழியம் செய்யும்படி நான் என்னை அர்ப்பணித்த நாள் முதல் நான் அவரை என் தாயின் சிறந்தவராகவும் சகாயராகவும் அனுபவித்து வருகிறேன். இம்மட்டும் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவர் இனிமேலும் என்னை தமது ஆலோசனைப்படியே நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வார் என விசுவாசித்து நான் என்னை அவரது கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறேன். அவருக்கே சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. சகோதரி கிறிஸ்டி, நாகப்பூர்.